கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ள உச்சநீதிமன்றம் நாளை மறுநாள் விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 8ஆம் தேதி பணியில் இருந்த முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சஞ்சய் ராய் என்ற குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த குற்றத்தில் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதை அடுத்து விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து கொல்கத்தாவில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் திரு சந்தீப் குமார் கோஷிடம் 3வது நாளாக இன்றும் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பெண் மருத்துவரின் மரணம் பற்றிய தகவல் கிடைத்ததும் அவர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டார், யாரையெல்லாம் தொடர்பு கொண்டார், பயிற்சி மருத்துவரின் பெற்றோரை ஏன் 3 மணி நேரம் காத்திருக்க வைத்தார் என்று சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினர். கொலை நடந்த சில நாட்களுக்கு பின்னர் ராஜினாமா செய்த திரு சந்தீப்பிடம் கொலை நடந்த கருத்தரங்க கூடத்துக்கு அருகிலுள்ள அறைகளை புதுப்பிக்க யார் உத்தரவிட்டது என்றும் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர். இந்நிலையில் மருத்துவர் கொலையில் மருத்துவமனையின் உயரதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அவரது பெற்றோரும் நண்பர்களும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய் முக்கிய குற்றவாளி இல்லை என தெரிவித்துள்ள அவர்கள், மருத்துவமனையைச் சேர்ந்தவர்கள் தகவல் கொடுக்காமல் பயிற்சி மருத்துவர் தனியாக இருப்பது சஞ்சய் ராய்க்கு எப்படி தெரிந்தது என கேள்வி எழுப்பியுள்ளனர். மருத்துவமனையில் சட்டவிரோதமான செயலை கொலை செய்யப்பட்ட மருத்துவர் அறிந்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் அதனை அவர் வெளி உலகுக்கு சொல்லிவிடுவார் என்பதால் அவரை உயர் பதவியில் இருப்பவர்கள் திட்டமிட்டு கொலை செய்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் பெற்றோர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்றுள்ள உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு நாளை மறுநாள் விசாரிக்கும் என்று அறிவித்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.